ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் தான். என்பிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்கீம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்கீமுங்க. முக்கியமா இன்கம் டேக்ஸ் கட்டக்கூடிய மக்களுக்கும் அதே சமயம் ரிட்டையர்மெண்ட் பிளான் வச்சுக்கணும், ரிட்டையர்மெண்ட்ல நம்மளுக்கு பென்ஷன் காசு வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய எல்லாருக்குமான ஒரு சூப்பர் ஸ்கீம் தான் என்பிஎஸ். நான் இதுல இன்னொரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, ஒரு எஃப்டி போடுறீங்க, பிபிஎஃப் கான்ட்ரிபியூட் பண்றீங்க அப்படின்னாலும் அதை விட நல்ல சூப்பரா ஒரு ரிட்டர்ன் கிடைக்கக்கூடியது அப்படின்னா இந்த என்பிஎஸ் ஸ்கீம் தான். சரி, இந்த ஸ்கீமை பத்தி முழுசா பார்க்கலாம் வாங்க. நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்கீம் பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் மூலமா தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரெகுலேட் பண்ணப்படுது. ஓகேங்களா? ஸோ அவங்க தான் வந்து ஃபுல்லாக மேனேஜ் பண்ணுவாங்க. 2014 அப்புறம் கவர்மெண்ட்டில் யாரெல்லாம் ஜாயின் பண்ணுறாங்களோ அவங்க யாருக்குமே வந்து பென்ஷன் வந்து கவர்மெண்ட் கொடுக்காதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு பதிலாக எல்லாருமே, ரைட்டுங்களா, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாருமே அவங்களுக்கான பென்ஷனை பென்ஷன் ஸ்கீம் மூலமாக போட்டு 60 வயதுக்கு அப்புறம் வந்துட்டு அந்த பென்ஷன் அமௌண்ட்டை வாங்கி வாழ்க்கையை வந்து நிம்மதியாக எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அதை கொண்டு வந்தாங்க. ஸோ கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு மட்டும் பென்ஷன் அப்படின்னு இல்லை, இப்போ எல்லாருக்குமே பென்ஷன் அப்படிங்கிறது அவங்கவுங்க கான்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம். ஆர்கனைஸ்டு செக்டார்ல இருந்தாலும் சரி, அன்ஆர்கனைஸ்டு செக்டார்ல இருந்தாலும் சரி, செல்ஃப் எம்ப்ளாய்டா வந்து நீங்க ஒரு ஆண்டர்பிரினரா இருக்கீங்கனாலும் சரி, எல்லாருமே வந்து அவங்கவுங்க பென்ஷனை வந்து, அதாவது ஃபியூச்சரை செக்யூர் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இப்போ நீங்க ஒரு 30லேருந்து 35 வயசுக்குள்ள இருக்கீங்க அப்படின்னா, இப்ப இருந்தே நீங்க என்பிஎஸ்க்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிக்கிறீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த அமௌண்ட் மெச்சூர்ட் ஆகிறப்போ உங்களுக்கு 10 to 14% ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். நான் மினிமமா தான் சொல்றேன், அட்லீஸ்ட் 15% கிடைக்கும். ஸோ 14-15% ரிட்டர்ன் கிடைக்குது அப்படின்னா உண்மையாகவே ஒரு நல்ல ஸ்கீம் தான். அண்ட் காம்பவுண்டிங் அப்படிங்கிறதும் உங்களுடைய அமௌண்ட்டுக்கு நடந்துடும். ஸோ இது வந்து நல்ல டேக்ஸ் சேவிங் பர்பஸ்க்கான ஒரு சூப்பர் ஸ்கீம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டேக்ஸ் பே பண்ணிட்டு இருக்கேன், நான் இன்கம் டேக்ஸ் பே பண்ணிட்டு இருக்கேன், ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான், ஃபியூச்சர் என்னது வந்து என்ன அப்படிங்கிறது யோசனையா இருக்கு, அது வரைக்கும் வீடு வாங்க முடியுமான்லாம் எனக்கு தெரியல, வயசான காலத்தில் நான் ஒரு வீடுலாம் வாங்கி செட்டில் ஆகணும்னு நினைக்கிறேன், ஃபியூச்சர் நல்லா செக்யூர் பண்ணிடணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்குலாம் இந்த ஸ்கீம் ஏன் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன் வாங்க. ஸோ என்பிஎஸ் ஸ்கீம்ல நீங்க வந்து ஜாயின் பண்றீங்கன்னா இதுல 2 டைப் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து எடுத்துட்டோம்னா டயர் 1 அக்கௌண்ட், இரண்டாவது வந்து டயர் 2 அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி 2 இருக்கு. ஸோ இந்த ஒவ்வொரு அக்கௌண்ட்டையும் யார் ஓப்பன் பண்ணலாம் எப்படி அப்படிங்கிறதெல்லாம் சொல்றேன். இப்போ ரீசெண்டாக 2024 பட்ஜெட்ல கவர்மெண்ட் என்பிஎஸ் வத்சாலயா அப்படிங்கிற ஒரு ஸ்கீமையும் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் அப்படிங்கிறதே 18 வயதிலிருந்து 60-70 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கானது அப்படிங்கிறது இருந்துச்சு. இப்போ மைனர்ஸ்க்குமே, ஓகேங்களா, குழந்தைங்களுக்குமே வந்து இந்த வத்சாலயா அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் மூலமாக பென்ஷன் வந்து எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க கவர்மெண்ட். இது நல்ல இனிஷியேட்டிவ். என்னன்னா ஜாயிண்ட் அக்கௌண்டா நீங்க கார்டியனா வந்து உங்க குழந்தைக்கு வந்து அமௌண்ட் போட்டு வைக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் 18 வயசுக்கு அப்புறம் அவங்களே வந்து போட்டுப்பாங்க. அதோடைய ஃபுல் டீடைல்ஸ் ஃபியூச்சர்ல நான் உங்களுக்கு வந்துட்டு வீடியோவா கண்டிப்பா பண்றேன். ஸோ டயர் 1 அக்கௌண்ட் யாரெல்லாம் ஓபன் பண்ணணும்னா, என்பிஎஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்ற எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா டயர் 1 அக்கௌண்ட் அப்படிங்கறத நீங்க ஓபன் பண்ணுவீங்க. இந்த டயர் 1 அக்கௌண்ட்ல உங்களுடைய அமௌண்ட் போட்டு வைக்கிறீங்கன்னா லாங் டேர்முக்கு வந்து இருக்கும். கிட்டத்தட்ட 60 வயசு 70 வயசு வரைக்கும் உங்களுடைய அமௌண்ட் வந்துட்டு இந்த டயர் 1 அக்கௌண்ட்ல இருக்கும். எடுக்க முடியாது, ஒன்ஸ் போட்டா அவ்வளவுதான், ரைட்டுங்களா? ஸோ ஆஃப்டர் 60 இயர்ஸ் மணி வித்ட்ரா பண்ண முடியும். கிட்டத்தட்ட 60% வந்து நீங்க வந்து மணி வித்ட்ரா பண்ணிக்கலாம். 40% வந்து மாசம் மாசம் உங்க அக்கௌண்ட் கொடுக்குற மாதிரி, அதாவது பென்ஷன் அமௌண்ட்டா கவர்மெண்ட் கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு கொடுப்பாங்க, ரைட்டுங்களா? ஸோ அதுதான் ஆனுவிட்டியா கொடுக்கறது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ ஆஃப்டர் 60 இயர்ஸ் மணி வித்ட்ரா பண்ண முடியும். அது வரைக்கும் நீங்க இப்போ ஒரு 30 வயசுல இருக்கீங்க அப்படின்னா யூ ஹாவ் டு கான்ட்ரிபியூட் அப் டு 60 இயர்ஸ் வரைக்குமே, ஓகேங்களா? அது மினிமம் டெபாசிட் எடுத்துட்டீங்கன்னா 500 ரூபாயிலிருந்தே நீங்க பண்ணலாம். சரி, நான் மாசம் மாசம் பண்ணுவேன் அப்படின்னா அது உங்களுடைய விருப்பம். மாதம் மாதம் போடுறதா இருந்தாலும் போடலாம், குவார்டர்லி போடலாம், இயர்லி போடலாம், ஆஃப் இயர்லி போடலாம், அது உங்களோட விருப்பம். ஆனால் மினிமம் 500 ரூபாயிலிருந்தே டயர் 1ல நீங்க இன்வெஸ்ட் பண்ண முடியும். இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னே சொல்லலாம், ஓகேங்களா? டயர் 2 அக்கௌண்ட் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இது வந்து டயர் 1 வச்சிருக்கிறவங்க மட்டுமே ஓபன் பண்ணக்கூடியது. டயர் 2 இது வந்து வாலண்டரி சேவிங் அக்கௌண்ட் தான். ஒன்னும் இல்லைங்க, உங்களுடைய சேவிங் அக்கௌண்ட்ல காசு போட்டு வைப்பீங்க, வேணுங்கிறப்ப எடுத்துக்கலாம். சம்டைம்ஸ் வந்து நீங்க சேவிங்ஸ்ல அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வைப்பீங்களா, அது மாதிரி தான். ஆனா டயர் 1 அக்கௌண்ட் இருந்தா மட்டும்தான் டயர் 2 அக்கௌண்ட் ஓபன் பண்ண முடியும். அது மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கணும். டயர் 1 இருந்தா மட்டும்தான் டயர் 2 ஓபன் பண்ண முடியும். அதே போல ஒன்ஸ் நீங்க இதை மாத்திக்க முடியுமா நான் அக்கௌண்ட் எல்லாம் அப்படின்னா, டயர் 2ல இருந்து டயர் 1 மாத்திக்க முடியும், ஆனா டயர் 1ல இருந்து டயர் 2க்கு மாத்த முடியாது, ஓகேங்களா? சோ ஒன்ஸ் இது ஒரு முக்கியமான விஷயம்.
இப்போ ரீசெண்டா கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 18லிருந்து 60 வயது வரை அப்படின்னு இருந்துச்சு இல்லைங்களா, அது வந்து 18லிருந்து 70 வயது வரை அப்படின்னு சொல்லி இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க ரைட்டுங்களா. ஸோ 70 வயசுல கூட நீங்க 60% ஆஃப் தி அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு செட்டப் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் நீங்க ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும், இப்போ உங்களுடைய நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் அக்கௌண்ட்ல வந்து ஒரு 10 லட்ச ரூபாய் கடைசியில் சேர்ந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப மினிமலா நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, ஒரு 10 லட்ச ரூபாய் சேர்ந்துருக்கு அப்படின்னா உங்களுடைய 60வது வயதுல நீங்க 60% நான் வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம்னு சொன்னேன். அப்போ 6 lakhs வித்ட்ரா பண்ணிக்கலாம். 4 lakhs அதாவது 40% ஆனுவிட்டியா உங்களுக்கு மாதம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் அப்படின்னு சொல்லி உங்களோட அமௌண்ட் வந்து வந்துகிட்டு இருக்கும். ஸோ ஆனுவிட்டியா வருது இல்லைங்களா, இந்த ஆனுவிட்டியா வரக்கூடிய அமௌண்ட்டை இன்னும் 2 ஆப்ஷன் உங்களுக்கு கொடுக்குறாங்க. 80 வயசுல ரிமைனிங் அமௌண்ட்டை, அதாவது மாசம் உங்களுக்கு அமௌண்ட் வரும், அது இல்லாமல் 80 வயசு ஆகிறப்ப எனக்கு மொத்தமாகவே கொடுத்துருங்க அப்படிங்கிற ஒரு செட்டப் சொல்றாங்க. இன்னொன்று எடுத்துட்டிங்கன்னா வருஷம் இன்ஃப்ளேஷன், அதாவது பணவீக்கம் அப்படிங்கிறது வந்துகிட்டு தான் இருக்கும். இந்த பணவீக்கத்துக்கு பேஸ் பண்ணி எனக்கு அமௌண்ட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணி கொடுங்க. மாசம் வர்றது ஒரு மாசம் 2000 ரூபாய் அப்படின்னு வருதுன்னா உங்களுக்கு வந்து 2500, அடுத்த வருஷம் 3000 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன் ரைட்டுங்களா. ஸோ இன்க்ரீஸ்டு ஆனுவிட்டி பேஸ்ட் ஆன் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனையும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இது ரெண்டுலையும் வந்து, அதாவது இந்த 80 வயசுல மொத்த அமௌண்ட்டை எடுத்துக்கிறது இல்ல இன்க்ரீஸ்டு ஆனுவிட்டி பேஸ்ட் ஆன் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிற ரெண்டுல நீங்க சூஸ் பண்றது தான். அது அந்த 60 வயதுல வந்து நீங்க சூஸ் பண்றது தான். ஓகே, ஸோ உங்கள் அமௌண்ட் நீங்கள் வருஷம் ஒரு அமௌண்ட் கட்டுறீங்க, இல்லை மாதம் ஒரு அமௌண்ட் கட்டுறீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டு எப்படி சேவ் ஆகுது, எப்படி வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி அந்த பணம் சம்பாதிக்குது அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, அந்த ஃபண்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா மேனேஜ் பண்ணுறதுக்கு பென்ஷன் ஃபண்ட் மேனேஜர் அப்படிங்கிறவங்க வந்து இருப்பாங்க ரைட்டுங்களா. அவங்கள நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். அது ஒரு 10 கம்பெனிஸ் இருக்குது. எக்ஸாம்பிள் எடுத்துட்டிங்கன்னா SBI, ICICI பேங்க்கு, HDFC, டாடா, இப்படி வந்து நிறையா LIC இவங்க எல்லாமே இருக்காங்க. ஸோ அவங்கள வந்து பென்ஷன் ஒரு 10 பேர் தான் இருக்காங்க. அந்த 10 பேரில் உங்களோட அமௌண்ட்டை யார், அந்த ஃபண்டை யார் மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணணும். ஓகேங்களா, ஜாயின் பண்ணுற டைம்லேயே நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அவங்க உங்கள் ஃபண்டை வந்து மேனேஜ் பண்ணிப்பாங்க. எதில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து ஹை ரிட்டர்ன் கொடுக்குற அளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் பார்த்துப்பாங்க. இது மார்க்கெட் ரிஸ்க் வந்து இருக்கா அப்படின்னா, எஸ் அஃப்கோர்ஸ் கொஞ்சம் மார்க்கெட் ரிஸ்க் அப்படிங்கிறது இருக்குது, ரொம்ப பெருசாக இல்லை. பிகாஸ் கவர்மெண்ட் டெப்டில், கார்பரேட் பாண்ட்ஸ் இதுலலாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க பாதி அப்படிங்கிறனால உங்களுக்கு வந்து பெரிய ரிஸ்க் அப்படிங்கிறது இருக்காது. அண்ட் இதில் வந்து ஈக்விட்டியில் தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ஈக்விட்டியில் லாங் டேர்ம் ஒரு 20-30 வருஷம் அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக லாபம் தான் வருமையானே, உங்களுக்கு நஷ்டம் வந்து மேக்ஸிமம் கொண்டு வராது. மேக்ஸிமம் இல்லை, கண்டிப்பாக கொண்டு வராது. ஸோ அதனால நீங்கள் பயப்பட வேண்டியது இல்லை. அடுத்து எஃப்டி அண்ட் பிபிஎஃப் விட கம்பேர் பண்ணுறப்போ பெட்டர் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ அது உண்மைதான். எஃப்டிஓ இல்லை பிபிஎஃப்ல போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு காம்பவுண்ட் ஆகி வர்றப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் கொஞ்சம் கம்மியாக வரும். ஆனால் இதில் வந்து ஒரு 14-15% வரும். ஸோ ஓகே, நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் வந்து ஓப்பன் பண்ணலான்னு நினைக்கிறேன். சரி, எனக்கு என்னெல்லாம் வந்து கண்டிஷன்ஸ் வந்து ஃபுல்ஃபில் ஆகணும் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, இப்போதைக்கு 18 வயசுலேருந்து 70 வயது வரை இருக்கிறவங்களா இருக்கணும். குழந்தைங்களா இருந்தாலும் கொண்டு வரலாம்னு சொல்லிட்டாங்க. அதுக்கான ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஸோ ஒன்ஸ் அது எல்லாமே முடிஞ்சிடுச்சு அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்டு வீடியோ உங்களுக்கு போடுறேன், அதுக்கப்புறம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்து பேங்க் ஆர் போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட் இருந்தால் போதும். அண்ட் இந்தியன்ஸ் ஆஸ் வெல் அஸ் NRIs, நீங்கள் இந்தியாவிலேருந்து வெளியில் போய் வேலை செஞ்சுட்ருக்கீங்க, எனக்கு வந்து பென்ஷன் வேணும் அப்படின்னு முடிவு பண்ணுறீங்கனாலும் இந்தியாவில் நீங்கள் தாராளமாக நேஷனல் பென்ஷன் ஸ்கீமில் வந்து அமௌண்ட் போட்டு உங்களுடைய ரிட்டையர் லைஃப்பை வந்து செக்யூர் பண்ணிக்கலாம். அடுத்து நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொன்னேன் இல்லைங்களா, 60% கையில் கொடுத்துருவாங்க, 40% மாதம் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 60% கையில் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொன்னதில் ஒரு விஷயம் இருக்குது. சிஸ்டமிக் லம்சம் வித்ட்ரால் அப்படிங்கிறது ரீசெண்டாக கவர்மெண்ட் வந்து கொடுத்துருக்குற ஒரு அப்டேட். இதில் என்னன்னா, இப்போது எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோங்க, ஒரு 3 கோடி 4 கோடி நீங்கள் வந்து சேர்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மாதம் 5000 ரூபாய் போடுறீங்கன்னா, நீங்கள் ஒரு 25 வயசில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் அக்கௌண்ட்டில் ஒரு 4-5 கோடி வந்துடும். ஸோ அந்த ஒரு 60 வயசில் 4-5 கோடி நான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல இமீடியட்டாக அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்கன்னா, நீங்கள் ஒரு கொஞ்சமாக ஓகேங்களா. ஸோ அதுக்குன்னு ஒரு டைம் பீரியட் வச்சு நான் மாதம் எனக்கு வந்து கொடுத்துருங்க. சிஸ்டமிக்காக இந்த டோட்டல் 60% ஆஃப் தி அமௌண்ட்டே எனக்கு ஒரு 10 வருஷத்தில் வந்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்கன்னா தே வில் கிவ். ஓகேங்களா. ஸோ ஒரே லம்சமாக எடுக்காமல் நீங்கள் அப்படியும் வந்து சிஸ்டமிக் லம்சம் வித்ட்ராலும் பண்ணிக்கலாம். அதே போல் அந்த 40% இருக்கு இல்லைங்களா, ஆனுவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி வச்சுப்பாங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு 1 கோடி ரூபாய் பிடிச்சி வச்சுக்கிறாங்க அப்படின்னு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கலாம். அதை வந்து மறுபடியும் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அதிலிருந்து வரக்கூடிய ப்ராஃபிட்டும் உங்களுக்கே வந்து கொடுக்கப்படும். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்கீம், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் என்பிஎஸ் ஸ்கீம்ல நான் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் ஆஃப்லைனில் ரெண்டுலேயுமே வந்து ஜாயின் பண்ணலாம். பேங்க் அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா உங்கள் பேங்க்கில் போயிட்டு நேஷனல் பென்ஷன் ஸ்கீமில் வந்து ஜாயின் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அது எங்கே, அதுக்குன்னு ஒரு சில பிரான்ச்சஸ் இருக்கும், அங்கே உங்களை
அனுப்பி வைப்பாங்க. பேசிக்காக வந்து ஆதார், பேன் கார்டு அதெல்லாம் கொண்டு போயிட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். அதே சமயம் நான் வந்து ஒரு பேங்க்ல இருந்து இன்னொரு பேங்க்ல நான் மாறி போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக மாற்றிக்கலாம். அந்த ஃபெசிலிட்டி எல்லாமே நேஷனல் பென்ஷன் ஸ்கீமில் வந்து இருக்கு. இப்போ வந்து ஆன்லைன்லேயுமே கொண்டு வந்துட்டாங்க. ஆன்லைனில் என்பிஎஸ் அப்படிங்கிற போர்ட்டலில் போயிட்டு நீங்கள் டைரெக்டாக அப்ளை பண்ணி என்பிஎஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் யூபிஐ பேமெண்ட் அப்படிங்கிறதையுமே இப்போ ரீசெண்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதாவது நீங்கள் என்பிஎஸ் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை யூபிஐ கூட கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் யூபிஐலேருந்து டைரெக்டாக மாதம் மாதம் இவ்வளோ அமௌண்ட்டு இல்லைனா ஒரு வருஷத்துக்கு ஒரு அமௌண்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம். உங்கள் ஃபியூச்சரை செக்யூர் பண்ணுற ஒரு ஸ்கீம் அப்படின்னா இதுதான் உண்மையாகவே சொல்ல போனால். ஸோ மந்த்லி, குவார்டர்லி, ஹாஃப் இயர்லி அண்ட் இயர்லி எப்படி வேணாலும் நீங்கள் கட்டிக்கலாம். மினிமமும் ஒரு 1000 ரூபாயிலிருந்து கட்ட ஆரம்பிச்சிங்கன்னா தட்ஸ் டோட்டலி ஃபைன். ஓகே, உங்களுடைய ஒரு மாதம் ஒரு 5000 ரூபாய் இல்லை மாதம் 10,000 ரூபாய் அவ்வளோ அமௌண்ட் கூட கட்ட வேணாங்க. நீங்கள் வந்து மாதம் ஒரு 1000 ரூபாய் அப்படின்னு கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் ஃபண்டு மேனேஜரை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க 2 விதமாக. ஆக்டிவ் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட், ஆட்டோ ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் ஆக்டிவை செலக்ட் பண்ணுறீங்கன்னா, அதாவது ஸ்கீமில் ஜாயின் பண்ணுறப்ப செலக்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் உங்களுடைய ஃபண்ட் மேனேஜரை சூஸ் பண்ணலாம். எப்பப்பெல்லாம் வந்து யாரெல்லாம் நல்லா பெஸ்ட்டாக வந்து ஃபண்ட் மேனேஜ் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுதோ அதை பேஸ் பண்ணி சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஐசிஐசிஐ, ஹெச்டிஎஃப்சி, ஐடிஎஃப்சி, எஸ்பிஐ இது மாதிரியெல்லாம் இருக்காங்க ஃபண்ட் மேனேஜர்ஸ். மொத்தமாக 10 பேர் தான் இருக்காங்க. ஸோ அவங்கள உங்களுக்கு வந்து எப்பெல்லாம் தோணுதோ அப்போ வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபண்ட் மேனேஜர் வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்கள சூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து சொல்ல வர்றேன். ஆட்டோ அப்படிங்கிற மோட எனக்கு வந்து சுத்தமாக இந்த ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்ல சுத்தமாக ஒன்றும் தெரியாது, இதெல்லாம் என்னால் பண்ணவும் முடியாது, எனக்கு இதை பற்றின நாலேஜ் இல்லை அப்படின்னா நீங்கள் ஆட்டோ மோடை வந்து சூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபண்ட் மேனேஜர்ஸே வந்து அங்கேயே அலோகேட் பண்ணி அவங்களே வந்து ஃபண்ட் மேனேஜ் பண்ணிப்பாங்க. இது ஒரு சூப்பரான விஷயம். இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்னொரு ரொம்ப ரொம்ப அற்புதமாக இப்போ ஒரு சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்க. அதை பற்றியும் சொல்கிறேன். ஓகே, ஸோ நீங்கள் ஒரு 1000 ரூபாய் கட்டுறீங்க இல்லையா? ஸோ அந்த 1000 ரூபாய் கட்டுறத 4 டைப்ஸ் ஆஃப் அசட்ஸில், அதாவது 4 விதமாக பிரித்து தான் வந்து கவர்மெண்ட் அந்த இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஃபண்ட் மேனேஜர்ஸ். ஓகேங்களா? ஸோ ஈக்விட்டி, கார்பரேட் டெப்ட்டு, அதுக்கப்புறம் கவர்மெண்ட் பாண்ட்ஸு, அதுக்கப்புறம் ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஈக்விட்டியில் அதிகபட்சமாக 75% வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். நீங்கள் ஆக்டிவாக இருக்கீங்க ஆக்டிவ் அப்படிங்கிற மோட சூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா 75%, உங்களுடைய 1000 ரூபாய் போடுறீங்கன்னா 750 ரூபாய் வந்துட்டு ஈக்விட்டியில நீங்க சூஸ் பண்ணி போட்டுக்க முடியும். கவர்மெண்ட் பாண்ட்ஸ்ல வந்து 100%மே 1000 ரூபாய்னா 1000 ரூபாயும் போட்டுக்கலாம். மேக்ஸிமம் லிமிட் என்னன்னு சொல்றேன். ஓகேங்களா? கார்பரேட் டெப்ட்ல 100%ம் போடலாம். கார்பரேட் டெப்ட்னா ஒன்றும் இல்லைங்க, கார்பரேட் கம்பெனிஸ் வந்துட்டு ஒரு சில இதெல்லாம் வந்து கீழே விழுகும், அதை வந்து ஃபண்ட் பண்ணி ஒரு சில கம்பெனிஸ் வந்து மேலே எடுத்துட்டு வருவாங்க. அதில் ப்ராஃபிட் வந்து மேக் பண்ணுவாங்க இல்லைங்களா? ஸோ அந்த ப்ராஃபிட்ல வந்து உங்களுக்கும் பிரித்து கொடுப்பாங்க. ஸோ தட்ஸ் ஹவ். ஆல்டர்னேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸில் ஒன்லி 5% மட்டும்தான் உங்களோட மொத்த அமௌண்ட்ல இருந்து போட முடியும். ஓகே, ஸோ இன் ஆக்டிவ் ஆப்ஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா அப் டு 75% ஈக்விட்டியில் நீங்கள் வந்து போட முடியும்னு சொன்னேன். ஏஜ் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆக 40 வயசு ஆகிறப்போ ஈக்விட்டியில் உங்களுடைய பெர்சன்டேஜை குறைச்சிருவாங்க. 50 வயசு ஆகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா 50% குறைக்கிறது, இது மாதிரி பெர்சன்டேஜ் வைஸ் குறைப்பாங்க. அது அப்பப்போ வந்து மாறும். ஸோ அதனால் நான் வந்து உங்களுக்கு இப்போ என்ன பெர்சன்டேஜ்னாலும் நான் சொல்ல வரல. ஸோ 75% ஈக்விட்டியில் இருக்குதுன்னா நீங்கள் வயசு ஆக ஆக உங்களுக்கு ஈக்விட்டியில் அது ரிஸ்க் ஜாஸ்தியான இடம் தானே. ஸோ அதனால் அதில் ஈக்விட்டியில் போகிற பெர்சன்டேஜ் வந்து கொஞ்சம் குறைச்சிருவாங்க. ரைட்டுங்களா? ஸோ ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது டிக்ரீஸ் ஆகிடும். ஓகே, நான் என்பிஎஸ்ல போடுறதுனால எனக்கு டேக்ஸ் பெனிஃபிட் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குங்க. செக்ஷன் 80C நீங்கள் 1,50,000 வரைக்கும் டேக்ஸ் பெனிஃபிட் வந்து எடுத்துக்க முடியும். அதே போல் செக்ஷன் 80CCD1B இதில் வந்துட்டு 50,000 வரைக்கும் நீங்கள் டேக்ஸ் பெனிஃபிட் எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட 2 லட்ச ரூபாய் உங்கள் இயர்லி சேலரியில் 2 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் டேக்ஸ் பெனிஃபிட்டை வந்து எடுத்துக்க முடியும் இந்த ஸ்கீமில் போடுறதுல. இதில் மெயினான விஷயம் என்ன அப்படின்னா மெச்சூரிட்டி அமௌண்ட் இருக்கு இல்லையா? நீங்கள் வந்து ஒரு கோடிக்கணக்கில் உங்களுக்கு மெச்சூரிட்டி ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த மெச்சூரிட்டி ஆகி அமௌண்ட்டை வருது இல்லையா, அதுக்கு டேக்ஸ் கிடையாது, கண்டிப்பாக கிடையாது. அதை எடுத்து நீங்கள் ஒரு வீடு வாங்குறீங்க, நீங்கள் ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, ஒரு லேண்டு வாங்குறீங்க, வாட் எவர் நீங்கள் என்னத்தை வாங்கினாலும் அதுக்கு டேக்ஸ் கிடையாது. அடுத்து ஆனுவிட்டி அமௌண்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா மாதம் மாதம் வரும் இல்லையா, அதுக்கும் டேக்ஸ் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே போச்சு அப்படின்னா அதுக்கு மட்டும் அந்த கொஞ்சம் டேக்ஸ் போடுவாங்கன்னு கேள்விப்பட்டேன். மற்றபடி வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த 60% எடுக்கிறதுல கண்டிப்பாக உங்களுக்கு டாக்ஸ் கிடையாது. இது ஒரு நல்ல பெனிஃபிட்டான ஒரு விஷயம். ஸோ அதே போல் இப்போ நான் வந்து நேஷனல் பென்ஷன் ஸ்கீமில் வந்து ஜாயின் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். என்னோட ஸ்பவுஸ்க்கோ இல்லை அப்பா அம்மாக்கோ வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அவங்களோட பேரில் நீங்கள் அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அவங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் பார்க்க முடியும். ஒரு தேர்ட் பார்ட்டிக்கு வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியாது, அவங்கவுங்களுக்கு தான் பென்ஷன் போட்டுக்க முடியும்.
ஓகேங்களா. ஸோ கவர்மெண்ட் எம்ப்ளாயியா இருக்காங்கன்னா அவங்களுக்கு தானே பென்ஷன் வரும். சேம் கண்டிஷன் தான் இங்க. அதே போல வித்ட்ரால் ரூல்ஸ் அஃப்கோர்ஸ்ங்க, நம்ம வந்து ஒரு காசு ஒன்று போடுறோம், ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா வித்ட்ரா பண்ண முடியுமா அப்படின்னா அதுவும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நீங்க நேஷனல் பென்ஷன் ஸ்கீம்ல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் 3 வருஷத்துக்கு அப்புறம் ஒருவேளை நீங்க வித்ட்ரா பண்ணணும், எனக்கு பார்ஷியல் வித்ட்ரால் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கு அப்படின்னா உங்களுடைய இன்வெஸ்ட் பண்ண மணி இருக்கு இல்லையா, அது வரைக்கும் அதுல 25% கொடுப்பாங்க. அதாவது நீங்க ஒரு 20 லட்சம் ரூபாய் போட்டு வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல அமௌண்ட் கட்டிட்டு இருக்கீங்க, 20 லட்ச ரூபாய் போட்டு வச்சிருக்கீங்க, அது வந்து ஃபண்ட் மேனேஜர்ஸ் மூலமா நல்லா டெவலப் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 40 லட்சமா டெவலப் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 20 லட்சம் இருக்கு இல்லையா, அதுல 25% தான் கொடுப்பாங்க. 40 லட்சம் ஃபுல் ஃபிளஜ்டா இருக்குல்ல, அதுல 25% கொடுக்க மாட்டாங்க. இது ரொம்ப கிளியர். இன்வெஸ்டர்டு மணியில 25% உங்களுக்கு வரும். அதே போல ஒன்ஸ் நீங்க அமௌண்ட் எடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் 5 வருஷத்துக்கு வந்து நீங்க வித்ட்ரா பண்ண முடியாது. பட் ஆனா 3 டைம் லைஃப் டைம்ல வந்து 3 டைம் நீங்க வந்து இது மாதிரி பார்ஷியல் வித்ட்ரால்ஸ் வந்து அலோடு. பட் ஒரு டைம் எடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் 5 வருஷம் எடுக்க முடியாது, அதுக்கப்புறம் தான் எடுக்க முடியும். அண்ட் நான் உங்களுக்கு சொன்னதா யூபிஐ டிரான்சாக்ஷன் மூலமாகவும் இப்போ வந்து நேஷனல் பென்ஷன் ஸ்கீம்ல வந்து ஆன்லைன்ல பே பண்ண முடியும். ரொம்ப ரொம்ப நல்ல ஸ்கீம். டேக்ஸ் பே பண்றீங்க, அதாவது வந்து நீங்க எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுமே பண்ணல, பேசிக்கா போறீங்க, ஆஃபீஸ் போறீங்க, சேலரி வாங்குறீங்க, ஆனால் நான் டேக்ஸ் ஜாஸ்தியாக பே பண்ணிட்டு இருக்கேன், ஏதாவது ஒரு பேசிக்கான இன்வெஸ்ட்மெண்ட் என்னோட ஃபியூச்சர் செக்யூர் பண்ணுற மாதிரி ஏதாவது வேணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் என்பிஎஸ் வந்து சூஸ் பண்ணலாம். எனக்கு வந்து ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்லாம் சுத்தமாக தெரியாது, எனக்கு ஸ்டாக் மார்க்கெட்லாம் ஒன்றுமே தெரியாது, எனக்கு அதை பற்றி ஐடியாவே இல்லை, அதை சூஸ் பண்ணாலும் எனக்கு வேலைக்காகாது அப்படின்னா நீங்கள் வந்து ஆட்டோவில் வந்து சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பேசிக்காக உங்கள் அமௌண்ட் வந்து சூப்பராக செக்யூர் ஆகிடும். கண்டிப்பாக ஒரு நல்ல ரிட்டர்னோட வந்து வரும், அதில் டவுட்டே கிடையாது. இந்த என்பிஎஸ் ஸ்கீமில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுடைய ஃபியூச்சர் ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிறது பயமே இல்லாமல் இருக்கலாம். ஃபியூச்சரில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ஒரு 3 கோடி 4 கோடி வந்து சேர்த்துட்டு ஒரு வீடு வாங்கணும், எங்கேயாவது ஒரு ஊரில் இடம் வாங்கி வீடு கட்டணும், இல்லை நான் விவசாய நிலத்தில் இன்வெஸ்ட் பண்ணணும், ஆனால் அதுக்கு வந்து அப்போ காசு சேர்த்துருக்க முடியுமா அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்கன்னா என்பிஎஸ் ஸ்கீம் தாராளமாக சூஸ் பண்ணலாம். இது பெஸ்ட் ஒன். எஃப்டியில் போகிறத விட பிபிஎஃப்ல வந்து உங்களுக்கு ஆப்வியஸாக பிடிப்பாங்க. ஸோ மற்ற எஃப்டி ஆப்ஷன்ஸ் எல்லாம் எடுக்கிறத விட இந்த என்பிஎஸ் வந்து ரொம்பவே பெஸ்ட்டு, நல்ல ரிட்டர்ன் கொடுக்கக்கூடியதும். அதே சமயம் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரிஸ்க் ஃப்ரீயான விஷயத்துலையும் வந்து உங்களோட ஃபண்டை போட்டுடுறாங்க, ரிஸ்கான விஷயத்துலையும் ஆனால் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுலையும் உங்களோட அமௌண்ட் போட்டுறங்காட்டிக்கு இந்த மிக்ஸ்டாக இருக்கிறதா நம்மளுக்கு இருக்கிறதுலே பெஸ்ட் ஆப்ஷன். கண்டிப்பாக என்பிஎஸ் ஸ்கீமை வந்து யூஸ் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். நிறைய விஷயங்களை வந்து சொல்லியிருக்கேன். இது சம்மந்தமாக வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னாலும் கண்டிப்பாக கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன். அதே போல் என்பிஎஸ் வத்சாலயா பற்றியும் ஃபியூச்சரில் உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ வரும்.